பீகார் சட்டசபை தேர்தல்ல மாபெரும் வெற்றியை பெற்ற பாஜக தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் கால் ஊன்றவே முடியாத ஒரு நிலையில தான் இருந்து வருது. இந்த நிலை இப்படியே நீடிச்சா தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த நிலையில சூசகமா செயல்படுறாங்களோ பாஜக அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பலவிதமான கேள்விகளை எழுப்பி வருது. அதிலும் குறிப்பா பாஜகவுடைய வெற்றி தமிழ்நாட்டுல நிலைக்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணி மட்டும் போதாது அப்படின்னு கருதக்கூடிய பாஜக தாவேகாவுடைய கூட்டணி இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சு தாவேகா மீதும் மறைமுகமான கூட்டணி வலைய விரிக்க தான் செய்றாங்க. ஆனா விஜய் அவருடைய தரப்புல இருந்து பாஜக கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு கருத்துல ரொம்ப திட்டவட்டமாவே இருந்து வராங்க. சொல்லப்போனா கரூர் விவகாரத்துல கூட விஜய் அவர்களுக்கு பாஜகவை சார்ந்த பல மூத்த நிர்வாகிகள் ஆதரவாக பேசியிருந்ததை நாமே கண்கூடா பார்த்திருப்போம். இந்த நிலையில தான் பாஜகவினுடைய மாநில இணை அமைப்பாளரான நாச்சியப்பன் அவர்கள் எதிர்காலத்துல விஜய் அவர்கள் என்டிஏ உடைய கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு பேசி இருக்கிறது சூசகமா விஜய் அவர்களுக்கு மீண்டும் கூட்டணி வலைய வீசி இருக்கிறதா தான் அரசியல் வட்டாரங்கள்ல பார்க்கப்படுது.